ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல சுப காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமை 28/8/2026 தமிழுக்கு பராப வருடம் ஆவணி மாதம் 11ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:15 தொடக்கம் 10:15 வரை, பின் மாலை 4:45 தொடக்கம் 5:45 வரை. அடுத்து ராகு காலம் இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 12 மணி வரை. யமகண்டம் இன்று மாலை 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:04க்கு புலர்ந்திருக்கின்றது. திதியாக இன்று காலை 10:29 வரை பௌர்ணமி திதியும் பின்பு பிரதமை திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 3:44 வரை அவிட்ட நட்சத்திரமும் பின்பு சதய நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 3:44 வரை புனர்பூச நட்சத்திரமும் பின்பு பூச நட்சத்திரமும் நிலவுகிறது. புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கிருமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. இனவினர்களை இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகளாகும். தொடர்ந்து வணக்கமாம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவத்ராஜதாட்சீம் கம்பீரா வர்தனா விஸ்தன பர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திபீர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்நாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வ மாங்கல்யயுக்தாம். ஓம் மகாலட்சுமி च विद्महे विष्णुमद्नि च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தப்பெருமானுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி, ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆவணி மாதம் 11ஆம் நாள் 28/8/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து, பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை சைவ சமயத்தவர்கள் ஆசாரசீலராக ஆலயங்களிலே சென்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை பாரம்பரிய தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்து வருகின்ற ஒரு சிறப்போடு கூடிய நாள். அதே போல இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலே இந்த உற்சவங்கள் நடைபெறுகின்ற காலம். இலங்கையில் பிரசித்தி பெற்ற அலங்கார கந்தன் என்று போற்றப்படுகின்ற நல்லூர் கந்தப்பெருமானுடைய இந்த பெரும் திருவிழா 25 நாட்கள் இந்த மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அங்கே காலை மாலை
வேளைகளிலே அந்த அலங்கார கந்தனுடைய காட்சிகள் நம் மனதை எல்லாம் நிகழ வைக்கின்ற வகையிலே இந்த முருகனை காண்பதற்கு பல எண்மங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்கின்ற வகையிலே அவ்வொரு அழகாக காலையும் மாலையும் காட்சி கொடுப்பார் முருகன். பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் புலம்பெயர் நாடுகளிலிருந்தும் வருகை தந்து இந்த முருகனை தரிசிப்பதற்காக, நல்லூரானை கண்டு தரிசனம் செய்வதற்காக புலம்பெயர் நாடுகளிலிருந்து வருகின்ற அடியவர்கள் கூட்டம், வெளிநாட்டவர்கள், இவ்வாறு சிறப்பாக அங்கே நடைபெறுகின்ற பூஜைகள், உற்சவங்கள், அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே நேரம் தவறாமல் நடைபெறுகின்ற ஒரு தனித்துவமான சிறப்பு, நல்லூருக்கு மட்டும் உரிய ஒரு தனித்துவமானது. ஒரு வினாடி கூட காலம் தாழ்த்தாமல் உரிய நேரத்தில் உரிய பூஜைகள், உரிய உற்சவங்கள் அந்தந்த குறிப்பிட்ட நேரத்திலே நடைபெறுகின்ற ஒரு தனித்துவம் நல்லூரானுக்கு உண்டு. அது மட்டுமல்லாமல் இந்த நல்லூர் ஆலயத்திலே அர்ச்சனை பண்ண வேணுமா இருந்தால் யாராக இருந்தாலும் பண்ணிக்கலாம். கோடீஸ்வரர் இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, நடுத்தர வாழ்வு வாழ்கின்றாலும் சரி, பறவை ஏழையாக இருந்தாலும் ₹1 தான் அர்ச்சனை டிக்கெட். ₹1 இருந்தால் அர்ச்சனை பண்ணிக்கிற அளவிலே இங்கே ஒரு சிறப்பு. ₹1 தான் அர்ச்சனை டிக்கெட், அந்த காலம் முதல் இப்போ வரையிலே. அவ்வாறு அந்த சிறப்போடு கூடிய நல்லை கந்தனுடைய உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த உற்சவ காலங்களிலே செல்லக்கூடியவர்கள் சென்று பிரார்த்தனை செய்து முருகனை வேண்டி வழிபாடு செய்வதோடு ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வெள்ளை வேட்டி அணிந்து செல்ல வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் மனதிலே கொள்ள வேண்டும். காவி வேட்டி, கலர் வேட்டிகள் அணிந்து செல்லக்கூடாது. வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து அடியார்கள் சென்று பிரார்த்தனை செய்து, தாய்மார்கள் பட்டு சேலை அணிந்தும், இளம் வயது பிள்ளைகள் பட்டுப்பாவடை அணிந்தும் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். நாகரிக உடைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். நமது சமய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு சொல்ல வேண்டிய நாம் இந்த ஆலய வழிபாட்டிலாவது கலாச்சார உடைகளை உடுத்துவோம் என்ற நல்ல எண்ணத்தோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கடிந்த நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக அரும்பெயர் நாயும் அறிவினார் சொல்லார் பெரும்பெயர் நில்லாத சொல். இக்குறளினுடைய பொருளாக அருமையான பயன்களை ஆராயவல்ல அறிவையுடைய அறிஞர் மிக்க பயன் இல்லாத சொற்களை ஒரு பொழுதும் சொல்ல மாட்டார். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அரும்பெயர் நாயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். இக்குறளினுடைய பொருளாக அருமையான பயன்களை ஆராயவல்ல அறிவையுடைய அறிஞர் மிக்க பயன் இல்லாத சொற்களை ஒரு பொழுதும் சொல்ல மாட்டார். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாக இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.